நான் தான் வந்து மீன் குழம்பு செய்ய போறேன். இங்கே தான் வந்து மீன் வாங்குறாங்க மக்களே. மீன் பாருங்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. கோகு இனி போய் சமையல் பண்ணி கோகு வந்து ஒரு மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் மக்களே. இஞ்சி வந்து நல்லா மையாட்ட அரைச்சு மையாட்டவே இல்லை ஞாயிறு மதியம் மிக்ஸி மாட்டிக்கிச்சு மக்களே. இது என்னாச்சு ஒரு ரத்த காவுக்கு பின்னாடி கருமோ போங்கிட்டு அதனால புருஷன்மார்களே உஷார். ஐகீதம் மாதிரிச்சு. ஐகீதம் இல்லடா ஐதீகம். குழம்பு விட மீன் அதிகமா இருக்கு. All set. All set go. கோகுல் கிருஷ்ணனோட குழம்பு ரெசிபி வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போறோம் மக்களே. வேணாம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணி பெருமையா பேசிட்டு இருக்க, என்ன காயாம கடுகு போட்டுட்டு இருக்கிற. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க மக்களே. அவங்கள உங்களுக்கு காட்டுறேன். யாரு? ஏய் கோலி இங்க பாரு. ஹாய். கோகுவோடதா குத்து என்னோடது. கோகுவோடதான் அழப்படுறா. ஓகே இப்போ என்ன தேங்காய் எண்ணெயில வந்து கடுகு போட்டிருக்க. எஸ் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம் நாங்கள். ஸோ வந்து தேங்காய் எண்ணெயில தான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் கிடைக்கும். சரா பொத்திட்டு போடா. ஒரு செஃப் மாதிரி பேசுங்க சார். செஃப்லாம் கிடையாதுங்க, எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுவாங்க அவ்வளோ. கோகு வந்து ஒரு மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் மக்களே. அவன் செஞ்சானா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவனே காசு கொடுத்து சொல்றானா? அச்சச்சோ யார் அது கண்ணாடி போட்டிருக்கு. இங்க சிரிச்சிரு. சிரிப்ப பாரு. போடி இவ மூஞ்சி கரெக்டா இருக்கு பாரு. அது பாயப்பாரு மீடி. கருவேப்பிலை அப்புறம் வந்து வெந்தயம். என்ன சார் அரைக்கிறீங்க சொல்லிட்டாருங்க. பூண்டு. வெறும் பூண்டா? வரமல்லியை போட்டு அதை வறுத்து எடுத்து அரைச்சு வச்சுக்கணும். ஓகே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இது என்னது? பூண்டு. அது வந்து ஓரளவுக்கு தான் அரைப்பேன், ஃபுல்லா அரைக்க கூடாது. வெறும் பூண்டு மட்டும். ஓகே எத்தனை பல்லு பூண்டு? எத்தனை பல்லு பூண்டுனா கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கணக்கு வரும், அந்த கணக்கு பூண்டு. குத்துமதிப்பு சமையல் மக்களே. ஆமா விளங்கும்டா. பூண்டு அப்படியே அரைச்சு உள்ள போட்டு இது எல்லாமே சிம்ல வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இஞ்சி எடுத்து போட்டுக்கணும். இஞ்சி வந்து கொஞ்சோண்டு தான் போடணும், நிறைய போட்டுறாதீங்க, கறி குழம்பாயிரும். ஐயோ இஞ்சி ஒரு துளி போட்டா போதும். இதை வணக்கணுமா? வணக்கி விடு. நெக்ஸ்ட் அந்த லைட்டாக அது ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சியை அழகாக அதே மாதிரி அரைச்சு, இஞ்சி வந்து நல்லா மையாட்ட அரைச்சு. மையாட்டவே இல்லை. மையாட்ட அரைச்சி போடணும். எதுக்காக வந்து ஒரு அரை முறையாக அரைக்கிறோம்னா அது வந்து மீன் குழம்பு அப்போ வந்து அப்படியே அந்த பல்ல தட்டுப்படும். அப்போ வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதில் இப்போதான் நான் ஷெஃப் மாதிரி பேசுகிறேன். அச்சோ எனக்கு ஒன்று கொடு. எனக்கு கொடு. கண்டுக்காம இருக்காப்ப கையில் வச்சிருக்கேன். அது கொடு. கடிச்சிட்டு கொடுக்குறா பாரு. சரியான வடி. இது என்னது? வெங்காயத்தை நல்லா அரைச்சு, சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சு அதை அப்படியே போடணும். கண் எரியுது. முடியல. அழுகாத ராசா அழுகாத. ஞாயிறு மதியம் அந்த பாட்டு நீ பாடுப்ப எனக்காக. ஞாயிறு மதியமா? இல்லை எல்லா நாள் மதியமும் நீ சமைச்சு கொடு. வா. என்டையர் ப்ராசஸ்ல அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். இதெல்லாம் அரைச்சி அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்களா? அப்போ எல்லாரும் அரைச்சி முன்னாடி வச்சிருப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து அப்பப்போ தான் அரைப்போம். அதனால நெக்ஸ்ட் தக்காளி தான் சேர்த்து எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து புளியை வந்து கம்மியாக போட்டுருவேன். இப்போ தக்காளியே அரைக்கணும். கண்டிப்பாக அரைக்கணும். 2 very boring minutes later. என்ன கோவாச்சு சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. மாட்டிக்கிச்சுங்க. என்னையா சொல்ற? மிக்ஸி மாட்டிக்கிச்சு மக்களுக்கு நேரம் வரலாம். இது என்னாச்சு? ஷாக் அடிக்குதா? இல்ல அமுத்தி விட்டேன். சம்பவம் ஆயிடுச்சு. சரி மிக்ஸியை தூக்கி எறிங்க. இது வேற கருகுது ஒரு பக்கம். ஐத்திகார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. மீன் குழம்பு சாப்பிட்டுருவோமா? வெற்றி ஒரு ரத்த காவுக்கு பின்னாடி எப்படி எடுத்தாச்சு. கொஞ்சமா போட்டார இங்க காட்டு, கையை காட்டு. ரத்தம் வந்துருச்சிருக்கா? லைட்டா தான் வந்து. நீ அதை கண்டென்ட் ஆகுறியா? கரெக்டா கண்டுபிடிச்சாயா? கோகுலுக்கு மிக்ஸி அரைக்கும் போது கை புகைந்து விட்டதா? வாயில் அடிக்க. கருமோ போங்கிட்டு. இது ஆண்டி இது கையில
கையில வச்சதுக்கு அப்புறம் எதுக்காட்டி இது கருமம் அச்சோ. எங்க அம்மா மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா அம்மாவும் சாரி அப்படி உண்மையாவே கமெண்ட் தப்பா பண்ணுங்க. இருந்துச்சு சாதி. நீ ஒரு 2 நாளா குளிக்கல உன் மேல வாட பிடிச்சு வந்து போயிரும். கறி துணியை குப்பையில போட மனசே வராது எங்க அம்மாவுக்கு. நாங்க குப்பையில தூக்கி போட்டோம், அதை திருப்பி எடுத்து துவைச்சு வச்சிருக்காங்க. சாரி மக்களே, இடையில வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எதுக்கு சாரி கேக்குறேன், எனக்கு கேளு, நான் தான் நின்றுட்டு இருக்கேன் பசியோட. சரிம்மா. தக்காளி நெக்ஸ்ட் அரைச்சு ஊத்தி ஒரு ஊத்து ஊத்திக்கணும். கல் உப்பு எங்க பாக்கெட்ல வச்சிருக்கேன் பாருங்க. உங்க பாக்கெட் ஏன்னா நைட்டி தான் போட்டுருக்கீங்க. இந்த உப்பு போடுறதுக்கு தான் எனக்கு தெரியவே தெரியாது. தக்காளி லைட்டா பச்சை வடை போற அளவுக்கு நல்லா அப்படியே இது பண்ணிட்டு இதை மோந்து பார்க்கணும். பெரிய வெங்கடேஷ் கிடையாது, சும்மா அப்படியே லைட்டா அப்படியே கலர் ஆகி மாறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மல்லிப்பொடி எடுத்து ஃப்ரெஷ்ஷா மல்லியை போட்டு நல்லா வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக மல்லிப்பொடி போடலாம். லைட்டா மறுபடியும் ஒரு கிண்டு நல்லா ரெட் கலர்ல வரணும் குழம்பு. ஓகே, ரெட் கலர்ல வரணும்னா ரெட் கலர் பொடி தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து வரமிளகாவை அரைச்சு போடுவேன். நான் அம்மிக்கல் அரைச்சு போட்டு இன்னும் டேஸ்ட்டாக வருது. எல்லாமே நாங்கள் மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம். ஓரளவுக்கு டேஸ்ட் வரும், அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காட்டியும். ஸோ அதை தான் போடுறேன். கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க வரமிளகாய் பொடி. அவ்வளோதான் மக்களே, குழம்பு முடிஞ்சா போடு, தட்டில் போடு, சாப்பிடலாம். மக்களே நெக்ஸ்ட் வந்து ஒரு உருண்டை, சின்ன உருண்டையா ஒரு புளி எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையா, நெல்லிக்காய் சைஸ் புளியா? நெல்லிக்காயோட கொஞ்சம் சின்னதாக வேணாம். தக்காளி அதிகமாக போட்டிருக்கோம், அதனால நீ வீடியோ கட் பண்ணிட்டு நினச்சி ஸ்டக் ஆகி பேசினேன். ஸோ வந்து நல்லா இப்படி தெளிவாக பேசிடுவேன். புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு ஞாயிறு மதியம் என்ன எழவியாது ஞாயிறு மதியம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திங்கள், இடையில புதன், வியாழன் போயிடும். அதனால புருஷன்மார்களே உஷார். மக்களே சமைக்கிறேன், ஒரு நாள் நீ சமைச்சு கூட. புளிக்கரைசல் ஊத்தியாச்சு. புளியை வந்து நான் தானே சமைக்கிறேன். போமாட்டியா? எதுக்கு அத்தனை சொல்றானா அதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாரத்தோடு சமைக்க மாட்டா. புளிக்கரைசல் ஊத்தியாச்சு. ஆஹா, மீன் போடுறதுக்கு முன்னாடியே எச்சி ஊறுதே, பார்க்கும் போதே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நெக்ஸ்ட் மக்களே, நான் வந்து கேரளா முறைப்படி செய்யறதுனால என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு சில்லு தேங்காய் அதிகமாக போடவே கூடாது. தேங்காயே போடக்கூடாது மீன் குழம்புக்கு. ஆனா வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சில்லு மட்டும் போடுவேன். இவ்வளவுதான், 4-5 ஒரு சில்லுனா ஒரு சின்ன சின்ன கொஞ்சமா கட் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். அது ஒரு ஐகீதம் மாதிரி. ஐகீதம் இல்லடா, ஐதீகம். ஐதீகம். அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. வெளியே குட்டி வாண்டு என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். போன் எதுக்கு பார்த்துட்டு இருக்க, விளையாடாம? மலூனு. ஏய், யார் வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஏய் கோகு, ஏன்டா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஊத்துறேன்? தேங்காவை ஊத்த வேண்டும். தேங்காய் லைட்டா லைட். இது ரொம்ப கெட்டியா இருக்குல்ல. ஸோ வந்து நம்ம ஒரு அளவுக்கு கெட்டியா, நான் கெட்டியாக செய்வேன், ஒரு சிலர் தண்ணியாக செய்வாங்க. நம்ம கெட்டியா செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். நிறுத்து. தண்ணி அந்த அளவுக்கு எடுத்து அப்படியே ஒரு கழுவி நம்ம பொண்ணால கையில் ஒரு கழுவணும். அப்போதான் டேஸ்ட் கிடைக்கும். கர்ம அவ்வளோதான், ஜார கழுவியாச்சு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ இந்த திக்னஸ் இருக்கு, நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்டா ரொம்ப தண்ணியாச்சுன்னா எனக்கு நல்லாவே இருக்காதுடா. ரொம்ப தண்ணியாரா அது கொதிச்சு வந்து கம்மியாயிடும். ஓகே, குழம்பு கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம ஒரு பிரேக் விடலாம். A few moments later. சங்கீத ஸ்வரங்கள். ஏழே கணக்கா. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட உண்மையான சப்ஸ்கிரைபர் இவ தான், ஆல் டைம் நம்ம வீடியோ பார்க்குறேன். அது பாரு. ஓகே மக்களே, ஃபைனல் டச் கொண்டு நம்ம ஃபைனல் டச் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே ஒவ்வொன்றாக அப்படியே உள்ள போட வேண்டியதுதான். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை விட்டு கிண்டிடாதீங்க, சீனாகி போயிடும். அப்புறம் அவ்வளோதான். மீன் குழம்பு, மீன் புட்டு குழம்பு ஆயிடும். மீனை போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு கை பரபரன்னு இருக்கும். மீனை போட்டதும் கரண்டியை போட்டு கிளறணும்னு கை பரபரான்னு. அப்போ கிளறிச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சு சீனாயிடும் அப்புறம். குழம்பு விட மீன் அதிகமாக இருக்கு. இதை எப்படி கிண்டாமல் இருக்க முடியும்? இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லைட்டாக ஊற்றிட்டான், கீழே ஊற்றிட்டான். லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வழி இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஆனால் வந்து லைட்டாக வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணிடாதீங்க. உப்பு பார்த்தியா? பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்கு. வெல் டன் மை பாய். ரொம்ப நன்றி. பெருமையில மூஞ்சி உப்பிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கோலம் தான் வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா
வெந்திருக்கும். 10-12 நிமிஷம் அதிகபட்சம் வெந்துடும். இங்க பாருங்க நாங்க மைக் போட்டிருக்கோம். ஏ மைக் போட்டிருக்கோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கொத்தமல்லியை பிச்சு அதுல போட போறோம். மீன் குழம்பு ரெடி. மக்களே, குழம்பு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.